நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்களும் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. நான் உங்கள் மணி. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எல்ஜி டிவியில் ஒய்ஃபை கனெக்ஷன் டேர்ன்ட் ஆஃப்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு சொல்யூஷன், நீங்கள் அதை உடனடியாக எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட டிவியில் நீங்கள் சில நேரம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் நிறைய விஷயம் உள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க நிறைய வீடியோஸ் பார்த்து. ஆனால் அது எதுவுமே பலன் அளிக்கலை. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துச்சு ஒய்ஃபை இஸ் டேர்ன்ட் ஆஃப், டேர்ன் இட் ஆன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உள்ளே போய் செட்டிங் பண்ண தெரியாது. அது நிறையா இதில் செட்டிங் ட்ரை பண்ணி பார்த்தாலும் இது போகவே போகிறதில்ல. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிவியை பின்னாடி பேக் சைடில் கலட்டிட்டு அந்த ஒய்ஃபை டாங்கில் அங்கே உள்ள ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி அதை டஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இதுக்கு ஒரு சரியான ஒரு மெத்தடு. இதை பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அந்த ப்ராப்ளம் சரியாகும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு பண்ணும்போது இதுக்கான காஸ்ட் அதிகமாகும். உங்களால் இதை பண்ண முடியும், நீங்கள் இதை செஞ்சுருவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் இது கேர்ஃபுல்லாக செய்யணும். டிவி ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிவியில் மற்ற கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துடும். ஸோ அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குது, நான் கண்டிப்பாக நான் இதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா மட்டும் டிவியில் கை வைங்க. இல்லைனா நான் அதை சஜஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்றது நல்லது. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பின்னாடி கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க. இந்த 2 சைடு இருக்கிற கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா அது பிளாக் கலரில் இருக்கிறது ஸ்பீக்கர். இதில் அதுக்கு 2க்கு நடுவில் குட்டியாக ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஒய்ஃபைக்கான அந்த விஷயம் போர்டு. இந்த போர்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த போர்டை நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன். இந்த 2 சைடு ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த 2 லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்டில் இருந்து அந்த வயரை நம்ம ரிமூவ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு ஒரு டஸ்ட்டு க்ளீன் மாதிரி வச்சு ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிடணும். இது நம்ம கலட்டிட்டு திருப்பி ப்ளக் பண்ணும்போது அது ஒரு ரீசெட் ஆகிற மாதிரி ரீசெட் ஆகும். இந்த வயரை நீங்கள் பார்த்து கழட்டணும். உள்ளே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு எதுவுமே எடுக்காமல் போயிடும். அப்புறம் நீங்கள் உள்ள போர்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். உங்களால் மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதை செய்யுங்க. இல்லைனா இதுக்கான சர்வீஸ் இன்ஜினியரை நீங்கள் கூப்பிட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுவாக சரியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி இதை கலட்டிட்டு இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் அந்த ப்ராப்ளம் சரியாகுது. நான் இதை கலட்டிட்டு இந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு பின்னாடி பேனலில் மாட்டுறதுக்கு முன்னாடி நான் ஆன் பண்ணி நான் செக் பண்ண போகிறேன். இந்த ப்ராப்ளம் இந்த டிவியில் செகண்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்தப்பையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் ஒய்ஃபை யூஸ் பண்ணாமல் விட்றோம், இல்லைனா ஒரு டிவைஸ் டு டிவைஸ் மாறும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதுவாக வருது. டஸ்ட்னால கூட வரலாம். மதர் போர்டு தானே, எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம், நம்ம எப்போயுமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இதுதான் மெயின் போர்டு. இதில் நான் இப்போது அதை சிப்பை மாட்டிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன், டிவி முன்னாடி மாட்டாமே எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு டேர்ன் ஆஃப்னு சொல்லி வந்துச்சு. இப்போ நான் கலட்டிட்டு நான் போட்டதுக்கப்புறமா நான் உள்ளே போய் நான் மெனுவில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன் என்ன மெசேஜ் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஒய்ஃபை கனெக்ஷனில் போய்ட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம கொடுத்தோன்னே இங்கே நேம் வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம டாங்கிளோட நேம் வந்துடும், நம்ம கனெக்ட் பண்ணுற டாங்கிள். ஸோ இது வந்துட்டாலே நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, இவ்வளோ தான். நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். எனக்கு அதுக்கப்புறமா நான் பாஸ்வேர்ட் போட்டு நான் நெட்வொர்க் கனெக்ட் பண்ண உடனே எனக்கு நெட்டு வந்துடுச்சு. நான் நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் நான் கனெக்ட் பண்ணி பார்த்து யூடியூப்பில் நான் கொடுக்குறேன். நான் இப்போது யூடியூப்பில் நம்மளோட சேனலோட வீடியோஸ் நான் போட்டு பார்த்தேன். எல்லாமே நெட்டும் எடுத்துச்சு, நெட்டு ஸ்பீடாகவும் இருந்துச்சு, வீடியோஸும் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். மற்ற செட்டிங்ஸ் எதுவும் நீங்கள் போய் சேஞ்ச்லாம் பண்ண வேணாம். இது ஒன்று நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த ப்ராப்ளம் சரியாகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிவியை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டிவி நம்ம கழட்டி வச்சுருக்கோம்ல, அது திருப்பி பேனல் மாட்டணும்.
நான் எப்படி கழட்டினோ அதே மெத்தடில் திருப்பி மாட்டிட்டு ஒரு ஸ்க்ரூவாக மறக்காமல் எல்லாத்தையும் கரெக்டாக மாட்டிட்டு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நான் வால் யூனிட்டில் தான் நான் கழட்டியிருந்தேன். வாலில் மாட்டிருந்துச்சு டிவி. ஸோ இதை அகைன் நீங்கள் மறுபடியும் வாலில் மாட்டிட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் டிவி வந்து நான் செக் பண்ணேன். சரி கரெக்டாக இருக்கா, நம்ம மாட்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஃபால்ட் வரலாம்ல ஒரு வேளை, அதனால் மறுபடியும் மாட்டிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். ஸோ நான் வாலில் மாட்டிட்டு நான் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி நான் மெனுவில் போய் நான் உள்ளே செக் பண்ணும்போது அந்த நேம் கரெக்டாக அதில் வந்தது. ஸோ நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இதே நீங்களே செய்யலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக சின்னதாக கூட ஏதாவது ஒரு வயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இல்லைனா அது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாமல் ஹார்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் டிவியில் வேறு கம்ப்ளைண்ட் வந்துடும். நீங்கள் அதுக்காக அதிகம் செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு பாருங்கள், நம்ம டிவியை மறுபடியும் வாலில் ஃபிட் பண்ணதுக்கப்புறமும் ஸோ நம்மளுக்கு நெட் எடுக்குது, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்களும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச நான் ஹெல்ப் நான் பண்ணுறேன், சஜஷன் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் இதில் இது மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ்ஸ் வீடியோஸ், புதுமையான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே மறக்காமல் கூட சேர்ந்து அந்த பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும்.